இன்னைக்கு நம்ம கிட்ட oppo reno 8t 5G அந்த மொபைல் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இதை தான் நாம இன்னைக்கு அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த மொபைலில் இருக்கிற ஸ்பெக்ஸ் என்ன, இதோட கேமரா ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் என்னென்ன இருக்கு, அண்ட் இந்த ப்ரைஸுக்கு இந்த மொபைல் வந்து வர்த்து இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். இப்போ இந்த oppo reno 8 பத்தி நம்ம அப்படியே வரிசையா ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம பாக்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத டக்கு டக்குன்னு பார்த்துரும். ஸோ பாக்ஸ்ல வந்துட்டு வழக்கமா எல்லா மொபைல்லையும் இருக்கிற மாதிரி ஒரு சிலிக்கான் பவுச் கொடுத்துருக்காங்க. மொபைலுக்கு அப்படியே மேட்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு சிம் எஜெக்டர் டூல் இருக்கு. அப்புறம் 80 வாட் பவர் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து ஒரு டைப் சி யூஎஸ்பி கேபிள் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு வாரண்டி கார்டு அண்ட் யூஎஸ்பி மேனுவல். சோ இதெல்லாம் பாக்ஸ்ல இருக்கு. இப்போ நாம மொபைல்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஓகே, இந்த மொபைலோட கலர் வந்து பாத்தீங்கன்னா Black Starlight அப்படின்பாங்க, அதாவது மிட்நைட் பிளாக். இன்னொரு கலர் இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா டான் கோல்ட் அப்படிங்கறாங்க, அதாவது சன்ரைஸ் கோல்ட். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு டிஃபரண்ட் கலர்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் மொபைல்ல நம்ம இதோட அவுட்டர் டிசைன்ல இருந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். அண்ட் பாட்டம்ல இங்க ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, அதுக்கு பக்கத்துல டைப் சி போர்ட் இருக்கு, பக்கத்துல இங்க ஒரு இன்பில்ட் மைக் இருக்கு, அதுக்கும் பக்கத்துல சிம் எஜெக்டர் போர்ட் இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா டெடிகேட்டட் சிம் ஸ்லாட் தான். அண்ட் நெக்ஸ்ட் ரைட் சைடுல பாத்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு, லெஃப்ட் சைடுல வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு. மொபைல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிம்மா தான் இருக்கு. ஆனா இதோட வெயிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 171 கிராம் இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல ஒரு கேமராவும் பேக் சைடுல பாத்தீங்கன்னா 3 கேமரா கொடுத்திருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத நம்ம அப்புறம் பார்ப்போம். சோ இப்போ நம்ம இதோட டிஸ்ப்ளே பத்தி பார்க்க ஆரம்பிப்போம். சோ இதோட டிஸ்ப்ளே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கர்வ்டு டிஸ்ப்ளேவா கொடுத்திருக்காங்க. சோ இதோட டிஸ்ப்ளே சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 6.7 inch full HD AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல 1 பில்லியன் கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டபிள் இருக்கு அப்படிங்கறாங்க. அண்ட் அதே போல இதுல 120 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்ப்ளேவோட பீக் பிரைட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 950 nits இருக்கும். சோ அதாவது டிஸ்ப்ளேல வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இந்த மொபைல்ல நம்ம டிஸ்ப்ளேல மட்டும் தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லுது. மத்த எதுலயும் எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நம்ம என்னென்ன அப்படிங்கறத அப்படியே டக்கு டக்குன்னு பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ இதோட செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. சோ இது எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு அப்படிங்கறத பாருங்க. அண்ட் ஃபேஸ் லாக், ஸோ ஃபேஸ் லாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதாவது ஃபேஸ் லாக் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இது ரெண்டுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ இதோட ஸ்டோரேஜ் பற்றி பார்க்க ஆரம்பிப்போம். இதோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 8GB அண்ட் 128GB ரேம் ரோம் இருக்கிறத நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதில் நம்மளுக்கு 8GB வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளுக்கு 8GB ரேம் அப்படின்னா நம்ம இன்டர்னல் மெமரியிலேருந்து நம்ம 4GBயோ இல்லை 6GBயோ இல்லை 8GB அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16GB ரேம் இருக்குது. அண்ட் அதுக்கடுத்தது நம்ம ப்ராசர் தான் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 695 octa-core ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5G சப்போர்ட்டட் ப்ராசஸர். சோ அதனால இந்த மொபைல்ல நமக்கு 5G இருக்கு. அண்ட் இதோட GPU வந்து பாத்தீங்கன்னா Adreno 619 அப்படிங்கற GPU தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதே போல இதோட OS வந்து பாத்தீங்கன்னா Color OS 13 கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா Oppoல காலங்காலமா கொடுக்கிற OS தான். இது வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா Android 13 பேஸ் பண்ணிருக்கும். அண்ட் இதோட பேட்டரி பாத்தீங்கன்னா 4800 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. சோ இதுல நமக்கு 67 watts ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்கு. அண்ட் இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸ் சார்ஜிங்கும் பண்ணிக்கலாம். பட் இவங்க ஃபுல் பேட்டரி சார்ஜ் ஆக வந்து பாத்தீங்கன்னா 44 minutes ஆகும் அப்படிங்கறாங்க. பட் நாம வந்துட்டு மொபைல் இப்பதான் கையில கிடைச்சிச்சு அப்படிங்கறனால நம்ம போட்டு செக் பண்ணல. நான் வேணா வீடியோ பண்ணி முடிச்சிட்டு வேணா நான் போட்டு செக் பண்ணிட்டு அது எவ்வளவு நேரத்துல ஃபுல் சார்ஜ் ஆகுது அப்படிங்கறத நான் பார்த்து சொல்றேன். ஓகே, ஃபைனலா இதோட கேமரா பத்தி நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ நம்ம செல்ஃபி கேமரால இருந்து ஆரம்பிப்போம். ஸோ செல்ஃபி கேமரால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 32 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமரால நம்ம நைட் போட்டோஸ்ல இருந்து அப்படியே ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ நைட் போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டா இருக்கு. ரொம்ப எதுவும் சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, டீசெண்டா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வீடியோ பார்க்க ஆரம்பிப்போம். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் 720 பிக்சல் அண்ட் 1080 பிக்சல் இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தான் நம்ம ஃப்ரண்ட் கேமரால வீடியோ எடுத்துக்க முடியும். ஸோ அதாவது 5000 வாங்குற அந்த மொபைல்லையும் இதே 1080 பிக்சல்ல தான் வீடியோ எடுக்க முடியும். 30,000 வாங்குற இந்த மொபைல்லையும் நம்ம இதில் தான் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்தது போட்டோ மோட்ல நம்ம எடுக்கிற போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஃப்ரண்ட் கேமரால டீசெண்டா தான் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா HDR ஆட்டோ மோடு இருக்கு. HDR ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்ல வந்துட்டு போர்ட்ரேட்ல எடுத்த போட்டோஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, ஃப்ரண்ட் கேமரால எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா போர்ட்ரேட் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. ஏன்னா இதுல வந்துட்டு இன்னும் போர்ட்ரேட்டுக்காக இன்னொரு கேமராலாம் தனியாக கொடுக்கல, இன்னொரு சென்சார் எதுவுமே கொடுக்கல, ஒரே கேமரா தான். அண்ட் அதுல இந்த அளவுக்கு போர்ட்ரேட் வருது அப்படிங்கிறது நல்லா தான் இருக்கு. பட் என்ன அந்த அளவுக்கு கிளாரிட்டியா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து
பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷனில் எக்ஸ்ட்ரா ஹெச்டி, அதாவது அல்ட்ரா ஹெச்டி தான் எக்ஸ்ட்ரா ஹெச்டின்னு போட்டு வச்சிருக்கானுங்க. அண்ட் இது வந்து ஃப்ரண்ட் கேமரா வராதாட்டுக்குது. ஸோ நெக்ஸ்ட் பேனராமிக் மோட் அண்ட் ஸ்லோ மோஷனில் ஃப்ரண்ட் கேமரா வராது. ஓகே இப்போ நம்ம பேக் கேமராவை பற்றி பார்க்க ஆரம்பிப்போம். பேக் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா 180 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. கேமரா தாறுமாறா இருக்கும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. கேமரா அந்த அளவுக்கு வர்ஸ்ட்டாக இருக்குது. பேக் கேமரா சொல்கிறேன். ஃப்ரண்ட் கேமராவே பரவாயில்ல தான், வெறும் 32 மெகா பிக்சலுக்கு ஃப்ரண்ட் கேமரா எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுது. அதுக்கு கீழே 2 மெகா பிக்சலுக்கான 2 செகண்டரி கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டெப்த்துக்காகவும் இன்னொன்று மைக்ரோஸ்கோப்காகவும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம அப்படியே பார்ப்போம். பேக் கேமராவில் நம்ம நைட் மோட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நைட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, பட் ஃப்ரண்ட் கேமராவோட கொஞ்சம் நல்லா இருக்குது, அவ்வளோதானே ஒழிஞ்சு ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லவே முடியாது. நெக்ஸ்ட்டு இதோட வீடியோ. ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் கூட 1080 720 பிக்சல் அப்படின்னா ஏற்றுக்கலாம். பட் பேக் கேமராலையும் வெறும் அதே 1080 பிக்சல் 30 fpsல தான். ஸோ 60 fpsலாம் இதில் சான்ஸே இல்லை. 60 fpsலாம் எடுக்கவே முடியாது. வெறும் 1080 பிக்சல் 720 பிக்சல் இதில் மட்டுமே இதில் வீடியோ எடுக்கணும். ஏன்னா 30,000 ரூபா போட்டு வாங்கும் போது வெறும் 1080 பிக்சலில் வீடியோ எடுத்தோம்னா ஒரு FPS கூடவே நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஒரு 60 FPS கூடவே இல்லை எதுவுமே. ஸோ அந்தளவுக்கு கேமரா வந்து எதுவுமே கணக்கு பார்க்காம சும்மா ரேட்டை போட்டு விற்கிற மாதிரி இருக்குது. நம்ம காசு போட்டு வாங்குறோம்னா அந்தளவுக்கு வர்த்தம் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மோடும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் கேமரா ஃபோட்டோ மோட் ஓரளவுக்கு ஓகே ஃப்ரண்ட் கேமரா கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் இது வந்து சூப்பர் அப்படின்னு நான் எதையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஃபோட்டோஸ்லாம் எதுவும் சூப்பராக இல்லை இதில். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் தான். ஏன்னா 30,000க்கு போட்டு வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அளவுக்கான இந்த அளவுக்கு கேமரா இருக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து 20,000 இல்லை 50,000 இந்த அளவுக்கு வச்சுருந்தா ஓகே. பட் 30,000 அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகம் தான். அந்த அளவுக்கு அந்த ப்ரைஸ் போட்டு வாங்குற அளவுக்கு கேமரால ஒண்ணுமே இல்லை இதுல. ஸோ அதனால கேமராவை நீங்க ப்ரிஃபர் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மொபைல் நீங்க வாங்காதீங்க. ஸோ இதுல வந்து 1x ஜூம் அண்ட் 3x ஜூம் இது மட்டும் தான் இருக்கு. இதுல எடுத்த ஒரு சில போட்டோஸ்லாம் இருக்கு, அதையும் பாருங்க. நெக்ஸ்ட் போர்ட்ரேட் மோட். ஸோ போர்ட்ரேட் வந்துட்டு நான் சொன்னேன்ல ஃப்ரண்ட் கேமரால ஒரே ஒரு கேமரா தான் இருக்கு, பட் பின்னாடி ஒரு 3 கேமரா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுக்காகவே என்னன்னு தெரியல, ஃப்ரண்ட் கேமராவோட கொஞ்சம் தான் போர்ட்ரேட் நல்லா இருக்குது ஒழிஞ்சு மற்றபடி இது வந்து ஃபுல்லாவே பொக்கே வந்து நல்லா சூப்பராக பண்ணுது அப்படின்லாம் சொல்ல முடியல. ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஹெச்டி இருக்கு. ஸோ இதுல எடுத்த போட்டோஸ் பாருங்க, அந்த பேனராமிக் போட்டோஸ், ஸ்லோ மோஷன் இருக்கு. ஸோ ஸ்லோ மோஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம எஃப்பிஎஸ்ல எந்த ஒரு சேஞ்சஸ் எதுவுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டைம் லேப்ஸ் இருக்கு. டைம் லேப்ஸ்ல வேணா நம்மளுக்கு 10x 60x அப்புறம் 120x 480x அப்புறம் 960x இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுலயும் 1x ஜூம் இருக்கு, 3x ஜூம் இருக்கு. டைம் லேப்ஸ்ல கண்டிப்பா ஜூம் தேவையில்லை. ஓப்போல ரெகுலரா கொடுக்குற மாதிரி டூயல் வியூ வீடியோ கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து ஸ்டிக்கர் இருக்கு, டெக்ஸ்ட் ஸ்கேனர்ஸ் இருக்கு. அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இதுல மைக்ரோஸ்கோப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேக்ல ஃபிளாஷ் லைட் எரிய ஆரம்பிக்கும். ஸோ ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாட் வரும். இந்த டாட்ல இந்த இடத்துல வந்து நான் மைக்ரோஸ்கோப்கான 2 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்கன்னு சொன்னல. ஸோ அந்த இடத்துல நம்ம இப்படி கை வச்சோம் அப்படின்னா நம்ம கைரேகையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டீப்பாக இதில் வந்துட்டு நம்மளுக்கு கேப்சர் பண்ணுது. பட் இது வந்துட்டு ஓகே, ஏன்னா இது ஒன்னாச்சா இதில் இருக்கே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் இப்போ வந்து ரீசெண்டாக இந்த மைக்ரோஸ்கோப் ஆப்ஷன் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வேற எந்த மொபைல்லையும் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச்சாக இருக்குது, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஏதோ கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம வந்துட்டு எல்லா இதையும் மைக்ரோஸ்கோப்லேயே நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு 10 தடவை ஒரு 20 தடவை ஏதோ ஒன்று கிடச்சிச்சுன்னா அதை வச்சு பார்க்கலாம். பட் பொழுதுனைக்கு நம்மளால மைக்ரோஸ்கோப் பார்த்துட்டே இருக்க முடியாது, அது அந்த அளவுக்கு நீடும் கிடையாது. ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ ஹேர்லாம் வந்து வச்சு நான் வீடியோ எடுத்திருப்பேன். ஹேர் வந்து எந்த அளவுக்கு மொத்தமாக நல்லா கம்பி மாதிரி தெரியுது அப்படிங்கிறத பாருங்கள். இதுலேயே 20x அண்ட் 40x இருக்கு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேகிக்கு இருக்கிற அந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியுது. மைக்ரோஸ்கோப்ல ஒரு 5-6-10 போட்டோஸ் பக்கமா எடுத்திருப்பேன். இதெல்லாம் எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் கைஸ் இந்த ஓப்போ ரீனோ 8ல இருக்கிற எல்லா ஸ்பெக்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாமே இருக்கிறது. ஸோ இந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு 30,000க்கு வர்த்து இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே வர்த்து இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ப்ரைஸ் போட்டு வாங்குறோம் அப்படின்னா இந்த மொபைலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் டிஸ்பிளே மட்டும் தான் இருக்குது ஒழிஞ்சு வேற எதுவுமே இல்லை. வேணா 5G அப்படிங்கிறதுக்காக வாங்கலாமா ஒழிஞ்சு கேம்லாம் கூட விளாண்டுக்கலாம், அதெல்லாம் அந்த அளவுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது. அதனால நீங்கள் கண்டிப்பாக கேமராக்காக நான் இந்த மொபைல் எடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் எடுக்காதீங்க. ஏன்னா ஓப்போ ரீனோ சீரீஸில் எனக்கு தெரிஞ்சு இந்த ரீனோ 8T வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள். மறக்காமல் டிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே கைஸ், பாய்.